தாவேகாவுடைய வெற்றியை ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அவங்க கிட்ட இல்லை. திமுக மகளிரின் மீட்டிங்கில் இன்னைக்கு தான் திடீர்னு எந்திரிச்சு வந்த மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்களே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குதா? இருக்குது. இதை நம்ம எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கோங்கிறதா நம்ம கேள்வி. சொர்க்க பூமியாக இருந்துச்சு தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தில் வந்து தமிழ்நாடே வந்து சீரழிஞ்சு சின்னாபிண்ட தோல்வியை ஏன் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவமே வரமாட்டேங்குது. அப்போ வந்து எல்லா பழியும் பாவமும் அடுத்தவங்க மேலே. நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆன்மாக்கள். எந்த நம்ம மாற்றி நம்மளைய கட்டமைச்சுக்கு 53 ஆண்டு கால கட்சின்னு நீங்கள் பாரம்பரியம் பேசும்போது ஒரு புதுதாக வந்த ஒரு கட்சி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கும் போது அதை நினைச்சு நீங்கள் மகிழணும் இல்லையா? காமராஜர் சந்தோஷப்பட்டார்ல. ஜனநாயக கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருந்திருந்துச்சுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 30 நாள்ல இப்படி தறிக்கட்டு போயிருமா தமிழகம்? பதவிகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சிவியன். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. படையெடுத்து அதிமுகலேருந்து தாவேகால போய் இணையிறாங்க. ஒரு சிலர் வந்து திமுகவில் இணையிறாங்க. ரெண்டு பேருமே ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆட்சி நிற்காது, சீக்கிரமே வந்து மாறப்போகுது, இது வந்து நிலையான ஆட்சி கிடையாதுன்னு இபிஎஸ் சொல்கிறாரு. ஸ்டாலினும் அதே தான் சொல்கிறாரு. ஸ்டாலின் வந்து விஜய் வந்து ஷாப்பிங் பண்ணுறாரு அவங்க எல்லாரையும் அப்படிங்கிறாரு. இவரும் அப்படி சொல்கிறாரு. முக்கியமாக எதிரி யாருன்னு பார்த்தா திமுக தான் அப்படிங்கிறாரு. யார் எதிரின்னு சொல்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க, எப்படி இதை மாற்ற நினைக்கிறாங்க? இல்லை, இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. எல்லாரும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஐயா எடப்பாடியாரனுடைய அறிக்கையும் பேச்சும் சன் டிவியிலலாம் ஒளிபரப்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஜென்மத்திலேயாவது நம்ம பார்த்தது உண்டா அவருடைய பேச்சை காமிச்சு இல்லை அவருடைய அறிக்கையை சொல்லியிருக்காங்கங்கிறலாம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரே சமதளத்தில் நின்று விஜய் அவர்களை எதிர்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் அவங்க தான் தன்னைத்தானே ஒன்றா இவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, மாற்றி மாற்றி எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மூன்றாவதாக ஒரு கட்சி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு 60 வருஷமாக தமிழக அரசியலில் கோலேச்சி இருந்த இரண்டு மாபெரும் சக்திகளையும் பெரிய அளவுக்கு திமுக வந்து 2011 23 சீட்டு ஜெயிச்சிருந்து எதிர்க்கட்சியாக கூட வராமல் இருந்தாங்க. அதற்கப்புறம் இப்போ தான் எம்எல்ஏ சீட்டு கம்மி. திமுக 15 வருஷம் எம்எல்ஏ எண்ணிக்கையில் பின்தள்ளி இருக்குது. அதே மாதிரி அதிமுக 1996 4 சீட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடியது 47, தேர்தலில் ஜெயிச்சது இப்போ 43. பட் இருந்தாலும் அந்த 47 சீட்டுங்கிறது 96க்கு அப்புறம் இப்போ தான் அதிமுக கம்மி. அப்போ அதிமுக எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையில் 30 வருஷம் பின்தங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளையும் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இன்றைக்கி 2 வருஷம் 4 மாதம் ஆன கட்சி வந்து 108 சீட்டு 35 வாக்கு சதவீதம் வாங்கி பிரதானமான ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காங்க. இது மக்களுடைய தீர்ப்பு. அப்போ வந்து இன்றைக்கி திமுகக்கோ அதிமுகக்கோ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வரமாட்டேங்குது. அடுத்தது தாவேகாவுடைய வெற்றியை ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ இது நீங்கள் ஐயா காமராஜரை தோக்கடித்தது தான் தமிழகம் இல்லையா? அவரை விட இன்றைக்கி வந்த ஆட்சியாளர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவில் திமுகவிலே மாபெரும் ஆட்சியாளர்கள் இல்லை. அப்போது மக்களுடைய தீர்ப்பு அன்னைக்கு காமராஜர் ஐயாவை ஏற்றுக்கும் போது அவர் இப்படியா வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார், ஜனநாயகம் ஜெயிச்சிருக்குல்லன்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இது மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறது தானே ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களுடைய கடமை. இது அதுதானே யதார்த்தமான உண்மை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தாவேகாக்கு எந்த விதத்துலையாவது வந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, இல்லை அவங்கள வந்து புறந்தள்ள முடியுமா, ஒரு சேத்த வார்த்தி இறைக்க முடியுமாங்கிறது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணட்டும், அதில் தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து நாங்கள் 6 மாதம் சொன்னீங்களே ஏன் இப்போ கேட்குறீங்கலாம் எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, முதல் நாளில் இருந்தே விமர்சனம் பண்ணட்டும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தடவை யார் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு முள்படுக்கை தான், பூமெத்தை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, பாலியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, போதை கலாச்சாரம் குறிப்பாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, 2 வயசு பொண்ணுக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூட்டு பாலியல் வன்கலாச்சாரம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் எப்போ சொன்னோம்? தேர்தலுக்கு முன்னாடி. அப்போது திமுக இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாருமே பேசும்போது நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, அப்போ இந்த 5 வருஷமாக தமிழகத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா?
இந்த 10 நாளில் ஒரு மாதத்தில் உங்களுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் நீங்கள் ஆட்சி செய்யும்போது ஏன் அந்த உங்கள் பார்வைக்கே படலை? எல்லா கட்சியும் கத்திக்கிட்டு இருந்தோமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்ட்டு. அப்போல்லாம் ஒன்றும் பேசல. இப்போ திடீர்னு மகளிர் அணி மீட்டிங்கில், திமுக மகளிர் அணி மீட்டிங்கில் இன்றைக்கி தான் திடீர்னு எந்திரிச்சு வந்த மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்களே. அப்போ இதெல்லாம் வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகளை தான் பார்க்குறோம். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இதை நம்ம எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோங்கிறது தான் நம்ம கேள்வி. ஆனால் இப்போ இவங்க என்னன்னாக்கா, இந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி சொர்க்க பூமியாக இருந்துச்சு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாடே சீரழிஞ்சு சின்னாபிண்டப்பட்டு போயிடுச்சுங்கிற அளவுக்கு இவங்க பேசுகிறத தான் ஏற்றுக்க முடியாது. அப்போ உங்களுடைய நீட்சியை தானே சார் இங்கே எடுத்திருக்காங்க. நீங்கள் விட்டுட்டு போன ஆட்சியை தானே இன்றைக்கி தாவேக்கா எடுத்திருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, வாரிசு அரசியல் அப்படின்னு எடுத்தாலே திமுக வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. அமைச்சர்களுடைய பிள்ளைகள் தான் அமைச்சர் ஆகுறாங்க. அது முதலமைச்சர்லேருந்து ஏதோ ஒரு துறை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கிறவங்க கூட அடுத்து அவங்களுடைய வாரிசை கொண்டு வர பார்க்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு அது அதிமுக பக்கம் திரும்பி இருக்கு. எடப்பாடி அவர்கள் அவருடைய மகனை அடுத்து கொண்டு வரணும்னு பார்க்குறாருன்னு மீட்டிங்கில் பேசினதா சொல்லப்படுது. அதை ஓப்பனாகவே சண்முகம் அவர்கள் பேசுகிறாரு. இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது அதிமுக. என்ன நடக்குது சார்? இல்லை, இப்போ இதில் எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி என்னென்னா, நாங்கள்லாம் சூப்பராக வேலை பார்த்துட்டோங்க, ஆனால் பாருங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குதுங்க, நமக்கு தெரியாமல் போச்சு, தமிழ்நாட்டில் வந்ததே நமக்கு யாருமே சொல்லலை. அதில் பாருங்கள், இன்னும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் ஜென்சி வாக்காளர்கள் தான் அதிகமாக தாவேக்காவுக்கு ஓட்டு குத்துன்னு குத்தி கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. நம்மெல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க இந்த 5 வருஷத்துலன்னு திமுகவும் நினச்சிக்கிட்டு இருக்கு, அண்ணா திமுகவும் நினச்சிக்கிட்டு இருக்கு. திமுகவை நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதிமுகவை ஆரம்பத்துலேருந்தே நம்மளே பேசியிருக்கிறோம். களத்தில் அதிமுக நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒன்றுமே இல்லை. அதிமுக தோற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது அதிமுகவினுடைய ஐடி விங்கு தான் அதுக்கு பெரிய காரணம், பொறுப்பேற்கணும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் துடிச்சு எழுப்பக்கூடிய அதிமுக ஐடி விங்கு போன 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறதா நம்மளுடைய பார்வை. அடுத்தது இப்போ இந்த தாவேக்கா அவங்க கட்சி வாங்கின வாக்கு 35% அந்த ஜென்சிக்கிட்டேருந்து வரல. ஜென்சினாவே என்ன, நமக்கு 1997 2012 வரைக்கும் பிறந்தவர்கள், அதாவது இன்றைக்கி தேதியில் 14 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஜென்சி. அப்போ 29 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் 21%. அப்போது எந்த ஒரு வாக்கையும் டெமோகிராஃபியும் ஒரு கட்சி 100க்கு 100% வாங்க முடியாது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இருக்குன்னா கூட எந்த பொருள் எடுத்திங்கனாலும் ஒரு கம்பெனி 100க்கு 100% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க முடியாது. இப்போ பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள், இவங்களுடைய ஓட்டெல்லாம் கூட சேர்ந்து போயிருக்கும்ல சார்? ஆமாம், இப்போ 35%ல் 17 கரைச்சிட்டிங்கன்னா மீதி 18%. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மில்லினியல்ஸ்லேருந்து பேபி பூமர்ஸ் வரைக்கும் இன்னும் ஜென்ரேஷன், சைலண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம், 80 வயசுக்கு மேலே அந்த மாதிரி வாக்கு போட்டிருந்தாலும் அத்தனை ஜென்ரேஷன்லேருந்தும் அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க புரிதலே தவறு, வெறும் ஜென்சி மட்டும் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க போல இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார். அதுதான் இது காரணமே என்னன்னா, ஒரு தோல்விங்கிறது, வெற்றி தோல்விங்கிறது ஒரு தேர்தலில் சகஜம். தோல்வி அடையாத தலைவர்களும் இல்லை, வெற்றி அடையாத தலைவர்களும் இல்லை. எல்லா கட்சிக்கும் ஒரு உச்சமும் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டும் உண்டு. அப்போ அதனுடைய அந்த நேச்சுரல் ஃபினாமினாவை, நேச்சுரல் சைக்கிளை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னமோ எதுவுமே தோற்கடிக்க முடியாத சக்திகள், நம்ம தெய்வ பிறவிகள் மாதிரி ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் காமராஜர் ஐயாவே தோற்கடிக்கப்பட்ட ஊர், அண்ணா தோற்றுருக்காரு, ஐயா ஸ்டாலின் தோற்க முடியாதா? என்ன அது ஒரு மனப்பை? அது ஒரு ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி வந்துச்சு, மக்கள் இந்த தடவை மாற்றி போட்டிருக்காங்க, அதனால் நம்ம தோத்துட்டோன்னு சொல்லிடலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இவிஎம் மிஷின் மேலே கம்ப்ளைண்ட்டு. அப்படி முறையீடு பண்ண முடியுமா? அந்த அப்படியே இருந்தாலும் என்ன, தாவேக்கா பாரதிய ஜனதா கூட போய் கை சேர்த்துக்கிட்டு பாரதிய ஜனதா தாவேக்காவுக்கு உதவுறதுக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து அவங்க தாவேக்காவுக்கு ஏன் உதவணும்? எங்கேயாவது ஒரு லாஜிக்கலாக பேசுகிறாங்களா பாருங்கள், பேசுகிறீங்க. அதாவது எந்த கட்சியுமே தன்னுடைய தோல்வியை ஏன் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவமே வரமாட்டேங்குது. அப்போ இன்னும் வரைக்கும் கட்சிகளுக்கு என்னன்னா, நாங்கள் தோற்கவே முடியாத சக்திங்க, நாங்களாம் எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா, மக்கள் எங்களை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, நாங்கள்லாம் தோற்றுருவோமா? ஏங்க எல்லாருமே அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் யார் தாங்க ஜெயிக்கிறது? எல்லா கட்சியும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். எங்களுக்கு தாங்க மாபெரும் ஓட்டு விழுந்திருக்குது, இவிஎம்ல மாற்றிட்டாங்கன்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது. அப்போ என்ன தாங்க நடக்குது? அப்போ எதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறது? அப்போ உங்ககிட்ட எதுவுமே கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லா பழியும் பாவமும் அடுத்தவங்க மேலே.
நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆன்மாக்கள். எந்த நம்ம மாற்றி நம்மளை கட்டமைச்சிக்கிறதுக்கு ஒரு குறைபாடு நம்மக்கிட்ட இல்லை. இது எப்படி வந்து அவங்க தங்களை தகவமைச்சுக்க போகிறாங்க? இது வந்து இன்னும் தாவேக்காக்கு நீங்கள் சாதகமான சூழலை தானே எதிர்பார்த்துக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அதிமுகவில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து வந்து ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு உண்டான ஏன் இப்போ திமுகனாச்சுக்கு காரணங்களை கண்டறியறதுக்கு பக்குவம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் ஒரு குழு போட்டாங்க. ஆனால் எதையோ ஒரு 36 பேர் குழு, அதுக்கப்புறம் மகளிர் அணியை கூட்டி ஒரு மீட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர் அணியை கூட்டி மீட்டிங்கு, ஜென்சின்னு சொல்லிட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்து ஏதோ ஒன்று செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது இல்லை. ஆனால் எதையோ ஒன்று பண்ணுறாங்க. அதிமுக அதுனாச்சுக்கு நடக்குதா? நீங்கள் இன்னைக்கு அத்தனை பேர் சாராசாரியா போய்கிட்டு இருக்காங்களே. அப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள், நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவங்க அந்த மரகதம் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போன எம்எல்ஏ வந்து ஒரு இணைப்பு விழா மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்தா ஒரு பெரிய மாநாடு அளவுக்கு ஒரு 7 அமைச்சர்கள் போய் நின்று 25,000 பேர்த்துக்கு மேலே வந்து சேர்ந்துருக்காங்கன்றாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஆச்சுனாக்கா தாவேக்கால இணைப்பு விழா தான். வாரமான சனிக்கிழமை தாவேக்கா வந்து எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனாரோ அந்த மாதிரி இப்போ சனிக்கிழமை பனையூரில் மற்ற கட்சி மாற்று கட்சியினரோட இணைப்பு விழா எல்லா கட்சியிலும் போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரோம். அப்போது இன்னமும் நீங்கள் வந்து நாங்கள் தோத்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை, விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அவங்களும் மக்கள் வந்து அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, நம்ம பண்ணின இத்தனை 60 ஆண்டு காலமாக மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்த ஊழல் லஞ்ச லாவண்யங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, மக்கள் வந்து நம்மளை இன்னும் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, தாவேக்கா வந்து எப்படியோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு இன்னும் நீங்கள் கணா கண்டுட்டு இருந்தீங்கன்னா கடவுள் தான் காப்பாற்றணும். அது கூட திமுகவுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அதிமுகனாச்சுக்கு அவங்க அதை சொல்லுவாங்க, இறைவன் இருக்கிறாருங்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிறது? இன்றைக்கி சனிக்கிழமை அத்தனை கட்சியிலேருந்து போகிறாங்க. பாரதிய ஜனதாலேருந்து, அதிமுகலேருந்து, திமுகலேருந்து, அமமுகலேருந்து எத்தனை கட்சியிலிருந்து அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் கூட நீங்கள் முழிச்சு பார்க்க மாட்டிங்களா? அப்போ இது வந்து அவங்களுக்கு தன்னுடைய வெற்றியை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவமும் இல்லை, பக்குவமும் இல்லை, அடுத்தவங்களுடைய வெற்றியை ஜீரணிக்கக்கூடிய அந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லையோங்கிறதான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு 76 ஆண்டு கால கட்சி, 53 ஆண்டு கால கட்சின்னு நீங்கள் பாரம்பரியம் பேசும்போது ஒரு புதுதாக வந்த ஒரு கட்சி இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கும் போது அதை நினச்சி நீங்கள் மகிழணும் இல்லையா? காமராஜர் சொன்ன மாதிரி காமராஜர் சந்தோஷப்பட்டார்ல, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு இல்லைன்னு அப்படின்னு. அவர்கிட்ட இருந்த பெருந்தன்மை ஏன் உங்ககிட்ட மிஸ் ஆகுது? அதுதான் இன்னைக்கு மக்கள். அப்போ மக்கள் உங்கள் மேலே வச்சிருந்த மதிப்பு மரியாதையை பூரா இன்னைக்கு மாற்றி தாவேக்காக போட்டது பரவாயில்லையோன்னு நீங்கள் மக்களை நினைக்க வைக்கிறீங்க. ஆனால் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க, ஒரு மாதம் தாண்டியாச்சு, ஆட்சி அமைச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்கலாம், அடுத்து என்ன செய்யலாம், எந்த திட்டத்தில் பிரச்சனைகள்ங்கிறத பற்றி சொல்லலாம். இன்னமும் வெற்றி அடைஞ்சதே இன்னும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க, நீங்கள் போயிடுவீங்க, இப்படினே ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கு. 2 கட்சிகளுமே சொல்கிறேன், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. இந்த பிரச்சனையில் உள்ள வாங்குறத விட விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், இந்த திட்டம் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஏன் இதை பண்ணலை, இதை பண்ணதில் இப்படி மாற்றி அமைச்சிருக்கலாங்கிற விமர்சனங்களை வைக்க தவறுறாங்களா? கட்டாயமாக. ஏன்னா இதே தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பேசும்போது சொல்கிறார், நானுங்களும் நீங்களாம் லயோலாவில் பேட்ச்சு, ஒரே பேட்ச்சு, இருந்தாலும் ஆட்சியில் நாங்கள் சீனியர் பேட்ச்சு, எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நாங்கள் எதிரி கட்சியாக செயல்பட மாட்டோம், எதிர்கட்சியாக செயல்படுவோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நாங்கள் உங்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்பயுமே ஆளுங்கட்சி வந்து ஒரு நல்ல கேட்கக்கூடிய காது உடையவர்களாக இருக்கணுங்கிறதெல்லாம் பேசினார்ல. நீங்கள் எங்கேயாவது இது வரைக்கும் சேர்ந்த ஒரு மாதத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல விஷயங்களை அரசாங்கத்துக்கு உதவுற மாதிரி, அரசாங்கத்துக்கு உதவுறன்னா என்ன, தமிழக மக்களுக்கு உதவுறது, புரியுதா இல்லையா? அப்போது இன்னைக்கு இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கீங்களா அரசாங்கத்துக்கு? 6 மாதம் கூட இல்லைங்க, 5 மாதம் கூட இல்லைங்க, 4 மாதம் கூட இல்லைங்க, 3 மாதத்துலேயே போயிடுவாங்க. இப்படி 5 வருஷம் நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 5ஆவது வருஷம் நீங்கள் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதை ஏதாவது பண்ணுறீங்களா? அதில் வேற இன்னைக்கு வந்து அந்த கொத்தூசுன்னு வேற ஒரு புதுசு கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக. அது பெருமையாக சொல்லிட்டு ஆமாங்க நாங்கள் ஒப்பாரி தாங்க வைக்கிறோங்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து ஏங்க புலம்புறீங்க, ஆமாங்க நாங்கள் புலம்புறோம், நாங்கள் ஒப்பாரி தான் வைக்கிறோம், அதையும் வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ என்னதான் நடக்குது, எதை பேசணும், எப்படி பேசணும், பொதுவெளியில் எதை பேசணும் பேசக்கூடாதுங்கிறது கூட தெரியாமல் இன்னைக்கு அதுதான் சொன்னார். அவங்க வந்து ஐயா
ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க பாருங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு எப்பயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. இன்னைக்கு இந்த அதிமுக திமுக ரெண்டு பேருமே நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் என்ன பேசுகிறோம் என்ன புலம்புறனே தெரியாமல் எல்லா இடத்துலையும் போய் புலம்பிக்கிட்டு, ஆமாம் நாங்கள் கொத்தூஸ் தான், நாங்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கோன்றாங்க. தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இப்படியே நீங்கள் பண்ணிட்டுருங்க, இது பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சுபிட்சமாக இருப்போம். அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சாதகமான சூழ்நிலையாகவும் மாறுது. அப்போது நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் யாருக்கு அந்த குறைபாடுகள் போய் சேரும்? விஜய் அவர்களுக்கா? மக்களுக்கு தான். அப்போது இத்தனை நாள் 5 வருஷ ஆட்சியில் இது நீட்சி இது. அப்போ இன்றைக்கி வந்து நேற்று நைட்டோட புயல் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில் ஊர் பூரா மொழிகி சுத்தம் பண்ண மாதிரி இருக்குமா? சுனாமி அடித்து நேற்றோட முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி காலையில் ஊர் சுத்தமாயிருமா? அப்போ இந்த மாதிரி பல ஆண்டுகளாக பல ஆட்சிகளாக தொடர்ந்துக்கிட்டு இருந்த இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையுடைய நீட்சி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற 30 நாள். நீங்கள் சொல்லிருந்தீங்களா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது உண்மையான வார்த்தையாக இருந்தால் இந்த 30 நாளில் ஒரு சமூகம் கெட்டு போயிருமா சார்? யார் வேணால் ஆட்சி அமைக்கட்டும், இல்லை ஆட்சியில் ஒரு ஆள் இல்லாமல் கூட இருக்கட்டுங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருந்துருந்துச்சுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 30 நாளில் இப்படி தறிக்கட்டு போயிருமா தமிழகம்? அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனமெல்லாம் திருப்பி உங்களையவே திருப்பி பேக் ஃபயர் ஆகக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் தாவேக்கா மேலே வச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் சார் நாங்களும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எங்கள் ஆட்சியில், நாங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தோம், அப்போ கூட நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கல, இதை பாருங்கள் இந்த நடவடிக்கைகள்லாம் நாங்கள் எடுத்ததெல்லாம் எங்களுக்கு பலன் கொடுத்த நடவடிக்கை, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுங்கன்னு பொதுவெளியில் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட உங்கள் மேலே மதிப்பு வந்து மக்களுக்கு அதிகமாகும். பரவாயில்லப்பா இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்கப்பா, அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமும் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு. இப்பயும் வந்து பாருங்கள் சிங்கப்பெண் போட்டு என்னங்க பிரயோஜனம், எங்களுடைய பிங்க் பெட்ரோலினுடைய ஸ்டிக்கருங்க அப்படிங்கிறாங்க. பிங்க் பெட்ரோல் யாருடைய ஸ்டிக்கரு? ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய. எடப்பாடியார் அவர்கள் அம்மா பெட்ரோல்னு சொல்லி கொண்டு வந்தார். அதை வந்து இவங்க ஸ்டிக்கர் அடித்து, திமுக தான் ஸ்டிக்கர் அடித்து பிங்க் பெட்ரோல்னு மாற்றுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல் அதிகாரி பவானீஸ்வரி என்ன சொல்கிறாங்க, பிங்க் பெட்ரோலும் இருக்குன்றாங்க. அது தனியாக செயல்பட்டு சிங்கப்பெண் இது தனியாக லான்ச் பண்ணுறோம். நாம் இது பல இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த பிங்க் பெட்ரோல் அம்மா பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிர்பயா ஃபண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியோடு வந்த திட்டங்கள் இதெல்லாம். இது தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அல்ல. 60% ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% தமிழகம். ஆனால் இன்றைக்கி சிங்கப்பெண்கிறது கொண்டு வந்திருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு. 2545 புது காவலர்களை ஹையர் பண்ணுறதுக்கு அதில் ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. 270 டீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 300 சொச்சம் வெஹிக்கிள் வந்து அவங்க அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் இன் அடிஷன் டு பிங்க் பெட்ரோல். அப்போ திருப்பி இன்னும் உங்களுக்கு வந்து சிங்கப்பெண்ணுங்கிறது வந்து எங்களுடைய நீச்சின் அம்மையார் கனிமொழியும் பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுறது? நிதி ஆயோக் மீட்டிங்கில் கூட விஜய் அவர்கள் பேசுறதப்போ சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து எங்களுடைய சாதனைகள் எல்லாத்துக்கும் அவருடைய அரசு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஒரு மாதம் கழிச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அதை தானே பண்ண முடியும்னு விமர்சனத்துக்கு இல்லை, அவங்க அங்கே போய் நாங்கள் தாவேக்கா அரசாங்கம்னு சொன்னாரா தமிழக அரசாங்கம்னு சொன்னாரா? தமிழக அரசாங்கம். அவர் தாவேக்காவினுடைய தலைவராக தாவேக்கா கட்சியினுடைய அரசாங்கமாக போய் பேசினாரா? தமிழக அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக போகிறாரு. அது வந்து முதல்ல அமைச்சராக அங்கே போய் பேசுகிறார். அப்போ தமிழகத்தில் அப்போ இன்றைக்கி வந்து உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்து அதனுடைய நீட்சி தான் இப்போ இருக்குதுங்கும் போது இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சினாலும் அந்த பெருமை உங்களைத்தானே சார் சாரும். இப்போ நம்ம எங்கேயாவது வந்து தமிழகம் வந்து பொருளாதார ரீதியில் வளரலை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? 11.19% போயிருக்கு. இப்போ கடைசியாக வந்தது 10.8% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்டது என்னென்னா, பொருளாதாரம் வளைஞ்சதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, ஆனால் கடன் வளர்ச்சி எவ்வளோ ஆயிருக்குது. அதே மாதிரி விவசாயத்துறை வந்து -6% போய்கிட்டு இருக்கு. கடன் வந்து எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம இதைத்தானே சொன்னோம். எங்கேயாவது தொழில்துறையில் வளரல, நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, இந்த 10.19% 10.83% நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு யாராவது சொன்னோமா? அது நியூமரிக்கல் நம்பர், அதை யார் போய் டிஸ்பியூட் பண்ண முடியும்? அப்போ நாங்கள் போயிட்டு பாருங்கள் எங்கள் ஆட்சியில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா 42% மகளிர்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? அப்போ ஒரு சமூகத்தில் மகளிர் வேலைக்கு போகிறாங்கன்னாவே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருந்துருமா? இல்லை இருந்தால்னா போவாங்கங்கிற அர்த்தமா? இத்தனையும் இருந்து ஏன் இந்த அளவுக்கு சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் வருது? அதுக்கு காரணம் என்ன? போதை கலாச்சாரம் தான் முதல்ல. அப்போ இன்றைக்கி டாஸ்மாகை வந்து நீங்கள் டார்கெட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து சந்து கடையிலெல்லாம் டாஸ்மாக் பொருள் விற்க ஆரம்பிச்சுது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ஒரு கம்மர் கட்டு, தேன் மிட்டாயி, இஞ்சி மரப்பான், இந்த மாதிரிலாம் நீங்கள் எதையாவது போய் வாங்கணுன்னா கடையில் இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி கஞ்சா வேணும்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு புழக்காட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இது எல்லாம் ஒரு 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 மகளிர் வந்து அதிகமாக வேலைக்கு வெளியே போகக்கூடிய மாநிலத்தில் இந்த மாதிரி கஞ்சா பொருள்களை வந்து புழங்க விடலாமா? முதல்ல
அப்போ பெண்களுடைய பாதுகாப்பு பாதிக்கப்படாதா? இதெல்லாம் தானே சார் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கி எடுக்கிறாங்க. 717 டாஸ்மாகை வந்து மூடிறாங்க. அது வந்து இவங்களுக்குன்னா எங்கேங்க மூடினாங்க, ஏதுங்க மூடினாங்கன்றாங்க. ஹிந்துலாம் 5ஆம் தேதி ஜூன் மாதத்தினுடைய இதில் ஒவ்வொரு மண்டல வாரியாக எவ்வளோ கடைகள் சாத்தி இருக்குதுங்கிறதே பட்டியல் கொடுக்குறாங்க. இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க மூடினாலும் வேற இடத்துல திறக்கிறாங்க, அது வந்து இடம் தான் மாறி இருக்க தவிர அது மூடின கணக்கு வராது. இன்னைக்கு மூடி இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க, வேற பள்ளிக்கு தொலைவிலையோ கோவில்களுக்கு தொலைவிலையோ திரும்ப திறக்க தான் போறாங்க அப்படிங்கிறாங்க. திறக்கிற அன்னைக்கு பேசுங்க, மூடிட்டாவே உடனே திறந்துருவாங்கங்கிற. அப்போ என்ன அது அந்த அதுதான் சொல்லுவாங்க, அந்த ஒரு பெருந்தன்மை கூட இல்லையே. இப்போ இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 717 கடை சாத்தினதில் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 8000 கோடி வருமானம் குறையுன்றாங்க. ஆனாலும் மூடியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு 8000 கோடிங்கிறது இன்றைக்கி நிதிச்சுமை நெருக்கடியில் எவ்வளோ முக்கியம். அப்போ இந்த அரசாங்கங்கள் நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்களா முன்னாடி? நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கடை ஓடிலையோ அந்த கடையை பூரா சாத்துறீங்க. இங்கே அப்படியா சாத்துறாங்க? மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்த கடைகளை சாத்தியிருக்காங்க. வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில், பள்ளி கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது, கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதே மாதிரி வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பொது இடங்கள்லேருந்து சாத்தியிருக்காங்க. நீங்கள் சாத்துறீங்களா சார் அந்த மாதிரி? இல்லை யாராவது நீங்கள் வந்து கோரிக்கை வச்சு சாத்துனாங்களா? அவங்களா சாத்தியிருக்காங்களா? அதை கூட பாராட்டுறதுக்கு மனசு இல்லையா? எப்படி வந்து சரியில்லாத விஷயங்கள் இருக்கோ அதை விமர்சிங்க. முதல் நாள்லேருந்தே விமர்சிங்கன்ற நான். 6 மாதம் கூட எதுக்கு சார் டைமு? இது 2020 மேட்ச், டெஸ்ட் மேட்ச்லாம் கிடையாது. வந்த பால்லேருந்து அடித்து விளாட்ணும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அதை நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டுங்க, சரியில்லாத விஷயங்களை விமர்சனம் பண்ணிங்கன்னா மக்கள் பூரா பரவாயில்ல, நல்ல இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க பொறுப்புணர்ந்து பேசுகிறாங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை. அப்படி தானே நீங்கள் மக்கள்கிட்ட நம்பிக்கை எடுக்க முடியும். வரப்போகக்கூடிய காலகட்டங்களுக்கு உங்கள்கிட்ட மக்களை திருப்பி கொண்டு வரணும்னா. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மெஷினால் இவிஎம்னால் ஜெயிச்சிட்டாங்க, எங்களால் நாங்கள்லாம் சூப்பராக பண்ணிட்டோம், ஜென்சினால் தோற்றுட்டோம், இன்ஸ்டாகிராம்னால் தோற்றுட்டோம், ஆச்சா போச்சா அங்கனை இங்கனை. அது இல்லாமல் 67 குவாரிகள் அந்த ஆழத்துக்கு அளவு பண்ணதுக்கு மேலே ஆழத்தை எடுத்ததை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 469 லாரிகள் அந்த மினரல்ஸை கொண்டு போகிற பர்மிஷன் இல்லாத லாரிகளை சீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனசே இல்லையா? இன்றைக்கி எத்தனை தினந்தோறுங்க ஒவ்வொரு அசோசியேஷன்லேருந்தும் வந்து டிவியில் பேட்டி கொடுக்குறாங்களா இல்லையா? நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு எங்ககிட்ட கேட்பாங்க, எங்ககிட்ட இத்தனை வந்து மினிஸ்ட்ருக்கு இத்தனை சதவீதம், அமைச்சர்களுக்கு இத்தனை சதவீதம், அதிகாரிகளுக்கு இத்தனை சதவீதம்னு 30-35% மேலே எங்ககிட்ட காசை பிடிங்கிட்டு இருந்தாங்க. செய்யாத காசுக்கு எங்ககிட்ட டிடியை கொடுத்துட்டு அதுக்கு கமிஷன் கேட்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு நாங்கள் காசை கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுங்கிறது எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வேலையில் குறைபாடு இருந்தால் கட்டாயமாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய ஆட்சியில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்குறோம், எப்படி வந்து நாங்கள் அதில் முழுசாக போய் வேலையை செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து புலம்புறாங்கல்ல கான்ட்ராக்டர்ஸை. என்னைக்காவது பவித்ரா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி மாறின காலத்தில் இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் எங்களை எப்படி போட்டு கொள்ளையடிக்கிறாங்கங்கிறது யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பாராட்டுற விஷயம் இல்லையா? அப்போ பிரதானம் எடுக்கிறாங்களே சார், இப்போ இருக்க தாவேக அரசு வந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுலையும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சீர் செய்யணும், இப்படி இதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது அரசாங்கம் வந்ததுலேருந்து. இதை நோக்கின பயணமாக தான் இந்த 1 மாத காலமும் நம்ம பார்க்குறோம். அதற்காக தான் இந்த சிங்கப்பெண்கள்லாம் இன்னும் தொடர்ந்து அதை பண்ண போகிறாங்க. இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையில் எடுத்து தொடங்குனது ஒரு குட் ஸ்டார்ட் தானே சார்? ஆமாம்மா, இதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லைங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டது அவர் வந்து 2500 ரூபா மகளிர் கொடுப்பாரு, 1 பவுன் தாலி கொடுப்பாரு, மோதிரம் போடுவாரு, இவருக்கு 300 ரூபா கொடுப்பாரு, 500 ரூபா கொடுப்பாரு, 400 ரூபா கொடுப்பாரு. இதுக்காகலாம் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல, கேள்வி கேட்க போறதும் இல்லங்கிறது யாரும் ஓட்டு போடல உங்களுக்கு. ஏன்னா தாவேகா காரங்களே அவங்களுடைய வாக்குறுதியை படிச்சிருக்க மாட்டாங்க. எப்போ வந்துச்சு தாவேகாவுடைய வாக்குறுதி? தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஐயா விஜய் கூட அந்த முழுசா படிச்சு பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களோ அதிமுகவோ எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்கள் கொடுத்தாங்க. ஓகே, நீங்களும் கொடுத்தீங்க. ஆனால் திமுக அரசில் எல்லாத்துக்குமே காசை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 1000 ரூபா மகளிராக 1000 ரூபா வச்சுக்கோங்க. கல்லூரிக்கு போகிறீங்களா, இந்தாங்க 1000 ரூபா. இவர் போய் ஓட்டு போடாலா, மற்றவனுக்குலாம் லேப்டாப் கொடுப்பாதா? இந்த 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பான். மகளிர் இலவச பேருந்து, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு. அதுக்கு மேலே சம்மர் ஸ்பெஷல் என்னைக்காவது போட்டு பார்த்தீங்களா? 2000 ரூபாய் வெயிலத்தில் மக்கள் அடாடாடாடாடாடா எவ்வளோ ஒரு மக்கள் நல அரசியலுங்க. வெயிலில் இது மக்கள் சிரமப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு 2000 ரூபா கூடுதலாக போட்டிங்க. அப்போ இத்தனை பணமும் வாங்கினதுக்கப்புறமும் தேர்தலில் எவ்வளவோ கோடிகளை அள்ளி அரைச்சிங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களாங்க?
விஜய் அவர்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் உங்ககிட்ட தாவேக்காக நான் அதை சொல்கிறேன், உங்ககிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய 2500 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ பார்த்து உங்களுக்கு வாக்களிக்கல. மக்கள் எதிர்பார்க்கறது பூராமே இந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மலிஞ்சு போயிருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பீங்க. ஏன்னா அவர் விஜய் அவர்கள் வந்து நான் ஒரு நயா பைசா தொடமாட்டேன்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். பதவி ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தையும் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இன்னொருத்தனையும் 5 பைசா கை வைக்க விடமாட்டேன், எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு. அப்போது இதுதான் மக்கள் எதிர்பார்த்தது. சார் நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் திமுக அண்ணா திமுக திட்டங்களே செயல்படுத்துங்க சார், தப்பு இல்லை. ஆனால் இந்த தமிழகத்தில் இந்த லஞ்சலையும் ஊழலையும் ஒழிச்சிங்கன்னா, மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினீங்கன்னா, நீங்கள் யாருடைய திட்டத்தை நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்கிறதே முக்கியம் இல்லை, மக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வாக்களிப்பாங்க. இப்போது அதிமுக திமுக ஆட்சி வரும்போது மாறி மாறி வந்தபோது பூரா திட்டங்களை முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி திட்டங்களெல்லாம் அழிச்சதை தான் நம்ம பார்த்தோம், நிறுத்தி வச்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது இங்கே பண்ணியிருக்காங்களா? எல்லாமே தொடரும் சொல்லி இன்றைக்கும் அதே மகளிர் விடியல் பயணம் போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கும் அதே 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. அம்மா உணவகம் திமுக ஆட்சியில் கண்டுக்காத அம்மா உணவகத்தை இன்னைக்கு வந்து செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போயிட்டே இருக்காங்க, ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சாப்பிட்ற வீடியோ டெய்லி பார்க்குறோம். என்னைக்கும் ஒரு நாளுக்காக போகல, அவர் அப்பப்போ போய் வேற வேற இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்றாரு. அப்போது இது எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தாவேக்காக்கு தன்னுடைய திட்டங்கள் தன்னுடைய பேர் தான் இங்கே நிற்கணுங்கிற எண்ணப்பாடு இருக்குதா? நல்ல திட்டங்கள் யார் கொண்டு வந்திருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது உடனடியாக நம்ம அதை கை வைக்கக்கூடாது. அது நல்ல திட்டமாக இருந்தால் தொடர்ந்து நடத்துவோம். ஆனால் நம்மளுடைய ஸ்டாம்பிங் எங்கன்னா இந்த லஞ்ச லாவண்ய ஊழல்களை ஒழிக்கிறது தான். ஆனால் பல இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், ஊழல்வாதமும் தீவிரவாதமும் ஒன்று. தீவிரவாதத்தை விட மோசமானது வந்து ஊழல்வாதம். அப்போது அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கிறது அளவை விட இந்த ஊழல்வாதத்தை ஒழிக்கிறதுல நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதை விஜய் அவர்கள் செஞ்சாங்கனாவே, இந்த தாவேகா அரசாங்கம் செஞ்சாங்கனாவே மக்கள்கிட்ட இருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து 5 வருஷ நீச்சியை தான் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வேகமாக தான் இருக்குது, ஆனாலும் பத்தாது, வேகமாக ஓடுங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த கஞ்சா பிரச்சனை எல்லா இடத்துலையும் இன்றைக்கி டிஜிபி வந்து கூட பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு. அப்போ இந்த நாளை மட்டும் பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணார்னாவே மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து தாவேகா அரசாங்கம் செஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து நல்லதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார், அவர் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செஞ்சாருன்னா தொடர்ந்து அவருக்கும் ஒரு நல்ல வரவேற்பு தொடர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து மற்றொரு சந்திப்பில் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.